ஹலோ கைஸ். நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோத்துடுறாங்க. ஆனா சரிப்பா இந்த மேட்ச் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா விளையாடி டிரா ஆர் வின் எடுத்துட்டு போறாங்க. எந்த மேட்ச் பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். This video is sponsored by Educust. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்க பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப சாலிடாவே இருந்தது. தென் கேஎல் ராகுல் 46க்கு அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கில்லால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. தென் ரிஷப் பண்ட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆடினாரு. பட் அவர் காலில் ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஹட்டும் ஆயிட்டாரு. டே ஒன்னோட முடிவுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா 240 கிட்ட அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ரிஷப் பண்ட் ரிட்டையர் ஹட்ல இருந்தார். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஒரு சில சேஞ்சஸ் செஞ்சிருந்தாங்க. கருண் நாயருக்கு பதில் சாய் சுதர்ஷன், தென் வாஷிங்டன் சுந்தர் அவரோட பிளேஸை தக்க வச்சிருந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஷாதுல் தாக்கூர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தென் அன்ஷுல் கம்பஜ் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு பதில் வந்திருந்தாரு. ஷாதுல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டியை இந்த மேட்ச்ல ப்ராமிஸா ஷோ பண்ணாரு. 40+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஷாதுல் தாக்கூர் அண்ட் அந்த லோயர் மிடில் ஆர்டர்னால பார்த்தீங்கன்னா இந்தியா 354 அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து போஸ்ட் பண்ணாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ட்டை ஒரு நல்ல பிக் ஸ்கோரா கன்வெர்ட்டே பண்ணல. அதுதான் இந்தியன் டீமோட பெரிய செட்பேக்காகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் அப்படி பண்ணவே இல்லைங்க. சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓப்பனர்ஸ் கொடுத்தாங்க. பெண்டெக்கட் அண்ட் ஜெக்ராலி அவங்களோட பார்ட்னர்ஷிப்னால பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து மேட்ச் வந்து செகண்ட் டேவோட எண்ட்லயே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 விக்கெட் லூஸ்க்கு 200+ இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து மட்டும் டே 3 ஃபுல்லா ஆடினாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்தியா விட்டு எங்கேயோ லீட் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்தது. ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு செஞ்சுரி, தென் அந்த செஞ்சுரியை 150ஆவே கன்வெர்ட் பண்ணிட்டாரு. தென் டே எண்டோட முடிவுலேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 184 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா லீட்ல இருந்தாங்க டே 3லயே. அப்பயே மேட்ச் வந்து இந்தியா கையை விட்டு போயிடுச்சு. எய்தர் இங்கிலாந்து வின் ஆர் இந்தியா ட்ரா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஹட்டன் போயிருந்தாரு. பட் அகைன் வந்து பேட்டிங் ஆனாரு. டே 4ல பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் சூப்பராகவே பேட்டிங் ஆடினாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட செஞ்சுரியை பார்க்க முடிஞ்சது. தென் லோயர் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா பிரைடன் காஸ் ஒரு 47 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இங்கிலாந்து கிட்டத்தட்ட 300+ லீட் எடுத்துட்டாங்க. இந்தியா இந்த மேட்ச் இதுக்கப்புறம் வின்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம். சரி டிராவாவது பண்ணலாம், இந்தியா நல்லா பேட்டிங் ஆடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல நினைக்கும் போது ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஒர்க்ஸ்க்கு பேக் டு பேக் விக்கெட் விட்டாங்க. கிட்டத்தட்ட 0 ரன்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் இருந்தாங்க லஞ்ச் அப்போ 4th டேல. அவ்வளோதான்ப்பா, இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு 4th டேலேயே ஃபுல்லாக ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் கிடையாது. கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில் ஹேவ் அதர் ஐடியாஸ். அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும், அதாவது அடுத்த 2 செஷனும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் 80+ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டே 4 முடிஞ்சது. தென் அகைன் வந்தாங்க. 5th டே ஸ்டார்ட் ஆச்சு. சுப்மன் கில் அவரோட பங்குக்கு ஒரு செஞ்சுரியை போட்டாரு. பட் கேஎல் ராகுல் அன்ஃபார்ச்சுனேட்டியாக 90ல அவுட் ஆனாரு. கிட்டத்தட்ட லஞ்ச் அப்பே பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய தூணும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்தாங்க ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு நல்லா சாலிடாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து கடைசி 1 ஹவர் டே முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணாரு. இல்லப்பா முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 89, வாஷிங்டன் சுந்தர் 80. ஆல்மோஸ்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 15 ஓவர் இருக்கு செஞ்சுரி போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லப்பா ட்ரா பண்ணிக்கலாம், மேட்சை முடிச்சிக்கலான்றாரு. யாருங்க ஒத்துப்பாங்க? ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஒத்துக்கல. கில்லும் பார்த்தீங்கன்னா இல்லப்பா நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டாங்க. கடைசி இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 செஞ்சுரிஸ் இந்தியா சார்பில். கில், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அகைன் இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தோக்க வேண்டிய ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. சீரீஸை பார்த்தீங்கன்னா 2-1 அப்படின்னு இங்கிலாந்து தான் வச்சிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு மாரல் வெற்றியாக இருக்கும். நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நான் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.